Shiva 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 Shiva. வணக்கம். நாமக்கல் மாவட்ட ஜோதிட நல்வாழ் சங்கத்தின் வாராந்திர கூட்டம் ரொம்ப சிறப்பாக நடந்து கொண்டு இருக்கிறது. அந்த சங்கத்தில் சுகர்நாடியில பேசுறதுக்கு அழைத்த நாமக்கல் மாவட்ட சங்க தலைவர், செயலாளர், பொருளாளர், நாமக்கல் மாவட்ட உறுப்பினர்கள், நாமக்கல் மாவட்டத்தினுடைய ஆராய்ச்சியாளர், ஜோதிட அனைத்து நண்பருக்கும் என்னுடைய காலை வணக்கம். இப்போ ஒரு ஜாதகம் போட்டிருக்கிறேன், ஒன்று சொல்லணுமா தனியா? இப்போ ஒரு ஜாதகம் ஒன்று போட்டிருக்கிறேங்க. இப்போ அந்த போர்டில் யூடியூப் சேனல்ல தெரியலனா கூட அந்த டேட் ஆஃப் பர்த் சொல்லிடுறேன். 6/9/1981 8:55 AM சென்னைன்னு போடுங்க பிளேஸ். சனி திசை பிறந்த காலத்துல 2 வருஷம், மாசம் 13 நாள். அடுத்தது லக்னம் பாத்தீங்கன்னா கன்னி லக்னம். லக்னத்துல சுக்கிரன், புதன், குரு, சனி. 3ல சந்திரன், 5ல மாந்தி, கேது, 11ல செவ்வாய், ராகு, 12ல சூரியன். இது ராசி கட்டம். நவம் கட்டம் நாங்க மேல போட்டுக்குவோம் எங்க சுகநாடியில. அதே கன்னி லக்னம். லக்னத்துல சூரியன், செவ்வாய், சுக்கிரன். அதே விருச்சகத்துல சந்திரன், கும்பத்துல கேது, மேஷத்துல புதன், ரிஷபத்துல சனி, மிதனத்துல குரு, மாந்தி, சிம்மத்துல ராகு. இது நவம் கட்டம் வந்துருச்சு. ராசியில 9 கோள்களும், நவம்சத்துல 9 கோள்கள் வந்துருச்சு. திசபுத்தி பிறந்த காலத்துல சனி திசை 2 வருஷம், மாசத்துல 13 நாள். இப்ப நடக்கூடியது சுக்கிரன் திசையில புதன் புத்தி 2026 7/2020 வரைக்கும். இது அவங்க வாக்கியத்தில் போட்டிருப்பாங்க. இந்த இருக்கிறது அப்படியே எனக்கு ஜாதகம் அனுப்பினது அவங்க வாக்கியத்தோட போட்டிருப்பாங்க. நம்ம ரொம்ப ரொம்ப அதிபுத்திசாலி தானே போட்டு கமான்ஸ்ல கிரகம் மாறி இருக்குது, லக்கம் மாறி இருக்குன்னு நீங்க திருக்கணிதத்துல போடாதீங்க. நான் திருக்கணிதத்துல வேண்டாம்னு சொல்லல. இவங்க போட்ட சாதகம் என் ஜாதகத்துல என் ஜெல்ல அப்படியே எடுத்துங்க போகும். உங்களுக்கு நான் சொல்றேன், அது வாக்கியமாக இருக்கும். நீங்க திருக்கணிதத்துல போட்டீங்கன்னா சார் லக்கம் மாறுது, கிரகம் மாறுது அப்படின்னு ஒண்ணு ஆராய்ச்சி பறிச்சா ஆராய வேண்டாம். இங்க இருக்கிறதுக்கு மட்டும் பலன் எடுத்து சொன்னா போதும். அந்த இருக்கிறதுக்கு பலன் என்ன சொல்றது அப்படின்னு பாக்கலாம். அப்ப எங்க சுகநாடியில இப்படி ஒரு ஜாதகம் வந்தா அதை உள்வாங்கி அழகா சொல்லுது, அழகா தெளிவா சொல்லுது. இந்த ஜாதகத்துக்கு அற்புதமா சொல்லுது. அத இந்த ஜாதகம் வந்துருச்சுன்னா நாங்க பேப்பர்ல எழுதி அதை பார்த்துக்கிட்டு சொல்லுவோம். இப்படிதான் நாங்க பலன் சொல்லக்கூடிய முறை. இப்ப நாங்க இதுல இந்த ஜாதகம் ஒரு ஆண் ஜாதகம், இது என்ன பலன் சொல்லிருக்கோம் அப்படிங்கறத ஒரு நிமிஷம் யாரோ ஒருத்தர் இங்க சொல்லலாம். நீங்க அப்படி ஒருத்தர் சொல்லுங்க, இந்த ஜாதகம் என்னென்ன பலன் இருக்குது அப்படின்னு. நான் சொன்ன பலனுக்கு அதுக்கான விதிமுறைன்னு சொல்றேன். நீ விதிமுறை கூட சொல்ல வேண்டாம். இந்த ஜாதகம் இப்படி பார்த்தா இப்படி இருக்குது, இப்படி சொல்லலாங்க அப்படின்னு அந்த அந்த நடப்புல ஏதாவது சொன்னா அதுக்கு விதிமுறை கூட நீங்க சொல்ல வேண்டாம். நான் விதிமுறை சொல்றேன். யாராச்சும் இந்த மாதிரி சுக்கிரன் திசை, புதன் புத்தி இந்த ஜாதகத்துக்கு இப்படி சொல்லலாம் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லுங்க. இங்க சொல்றதுக்கு போன மாசம் ஒரு ஜாதகம் ஒண்ணு போட்டாங்க. நான் தான் முதல் சொன்னேன். சத்து சொன்னார் தப்போ ரைட்டோ விஜயன்னு சொன்னார். சொல்லுங்க சார், தப்பா சொன்ன அடுத்த மாசம் உங்களை கூப்பிட மாட்டாரா? சத்தி கூப்பிடுவாரு. தப்பா சொன்னாலும் கூப்பிடுவாரு, ரைட்டா சொன்னாலும் கூப்பிடுவாரு. தப்பா சொல்லுறீங்க அடுத்த மாசம் தெரிஞ்சுக்கிங்க அப்படின்னு கூப்பிடுவாருங்க. நம்ம முதல்ல தைரியமா சொல்லணும். நீங்க இந்த ஜாதகத்துல தப்பா சொல்லிவிட்டீங்கன்னா அடுத்த மாசம் நீங்க பெயர் ஆயிட்டீங்க, மன்றத்துக்கு வராதீங்க, சங்கத்துக்கு வராதீங்கன்னு சத்தி சொல்லவே மாட்டார். அடுத்த மாசம் கூப்பிட்டு அதை தெரிஞ்சுன்னு சொல்லி ஒரே சங்கம் தமிழ்நாட்டுல சத்தி ஒருத்தர் தான். அவரு ஒரு நூல் கொடுக்குறாரு. அவரு நிறைய புக்கு படிச்சு நிறைய சமாச்சாரம் சொல்றாரு. எந்த சங்கத்திலும் சொல்றதில்ல. நான் தமிழ்நாட்டுல ஒரு 100 சங்கத்தை பார்த்து வந்துட்டேன். அந்த சங்கத்தில் இருக்கிறவங்க எல்லாம் உள் வாங்கி வச்சுக்குவாங்க, சொல்லவே இல்லை, எதுவுமே சொல்ல மாட்டார். அதனால சக்தியை அந்த மாதிரி அழைக்கிறாரு. தைரியமா நீங்க சொல்லிட்டு போங்க. ஒரு வார்த்தை ஏதாவது சொல்லுங்க. சுக்கிரன் சப்போதம் பத்தி யாரும் நின்று சொல்லலாம்னு சொல்லலாம், சொல்லிட்டு போங்க. அப்படி சொல்ல வரல நீங்களே சொல்லி முடிச்சாலும் நான் சொல்லி போறேன். சொல்லி போடலாமா? சொல்லி போடலாம். வாங்க பாருங்க. பேர் என்ன பேருங்க?
அது ரைட்டோ தப்போ நான் ஒரு வார்த்தை சொல்றேன் அப்படின்னு சரவணகுமார் துணிஞ்சு இருக்கிறார். நம்ம சங்க சார்பா ஒரு பாராட்டு சொல்லி விடுங்க. வாங்க சொல்லுங்க சரவணகுமார். வணக்கம். குருவாழ்க விஜய துணை. ஜாதகம் ஆண் ஜாதகம் லக்னத்துல சுற்றுறேன். லக்னத்துல சுற்றுறேன்னா பொண்ணை தேடி நம்ம போகிறத பொண்ணு நம்மளை தேடி வரும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து காதல் திருமணம் செஞ்சிருக்கணும் அப்படின்றது. ஆனால் சூரியன் சுற்றுற இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூர போகுது. இது வந்து பார்த்தீங்கன்னா திருக்கணிதப்படி தான் இருக்கு ஜாதகம். இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கு, சூரியன் இருக்கு. ஸோ செவ்வாய் சுக்கிரன் சேர்க்கை இருக்கிறதுனால காதல், ஸோ காதல் திருமணம் செஞ்சுக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்கு. ஆனால் சூரியன் சுக்கிரன் இடைவெளி வந்து பார்த்தீங்கன்னா இது 47 டிகிரி போகுது. சூரியன் சுக்கிரன் வந்து 47 டிகிரினால உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் சூழல் ரீதியாகவும் தன் உணர்வுகளை தன் வாழ்க்கையுடன் காட்டுவது தடையை ஏற்படுத்தும். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று இவர் ஃபாரின் போயிருக்கணும், அல்லது வந்து பார்த்தீங்கன்னா லைஃப் பார்ட்னர் வந்து டைவர்ஸ் வாங்கிருக்கணும், இல்லை அவங்களுக்கு இதே மாதிரி டிகிரியா இருந்துச்சு அப்படின்னா குடும்பம் ஒத்துழைச்சு வரும். இவருக்கு பாவ அடிப்படையில் சனி 12ஆம் இடத்துக்கு போகுது. எத்தனை டிகிரி சூரியனுக்கும் சுக்கிரனுக்கும் வித்தியாசம் இருக்குங்க? 47 வருதுங்க ஏறத்தாழ. 47 எப்படிங்க? இது வந்து பூராடம் 2ஆம் பாதத்துல இருக்குது. இதுங்க இது சூரியன் வந்து பூராடம் 2 இருக்குதுங்க. பூராடம் 2ங்க. ஆமா, பூராடம் 2 தாங்க. பாருங்க பாருங்க, ஓகேங்களா? பூராடம் 2ங்களா? ஓகேங்களா? அடுத்தது பூராடம் 2 விட்டுருவாங்க. கீழே 3 இருக்குதுங்களா? சரிங்க. பூராடம் 2, ஓகேங்களா? 3, 4, உத்திராடம் 1. எத்தனை பாகம் ஆச்சுங்க? 4 பாதம். அங்க இன்னொரு உத்திராடம் 4. எத்தனை பாதம் ஆயிடுச்சுங்க? 5. அப்ப ஒரு 4 பாதம் 4 டிகிரி 4 பாதம் எடுத்துங்க சந்திரனுக்கு. இப்ப 5 9 பாதம். அப்ப சுக்கிரன் வந்து சித்திரை 2 இருக்கிறார். அப்ப இன்னொரு பாதம் எடுத்துங்க 10 பாதம். 30, 32, 33 டிகிரி தள்ளி இருக்கிறார். 33 டிகிரி தள்ளி இருக்கிறார். சரிங்க. நான் திருக்கணித நீங்க எப்படி பார்த்தாலும் சரி இல்ல சார், இப்ப இந்த டிகிரி கண்டுபிடிக்க முடியாதுல, அது எடுக்கணும்ல சார். அப்ப கண்டுபிடிச்சிக்கலாம். இதான ஒரு விதிமுறை, இதான ஒரு லாஜிக், இதான ஒரு விதிமுறை. இத்தனை டிகிரி தள்ளி இருக்கிறாரு, இப்படி பார்த்தா கண்டுபிடிக்கலாம். அதுக்கு அந்த டிகிரி பஞ்சாங்கமே வேணும்ல, நம்ம ஜாதகத்தை போட்டாவை கண்டுபிடிக்கலாம். இந்த தேதி இல்லைன்னா கூட இந்த ஜாதகமே தேதி எழுதலாம் சார். இந்த தேதி அழிச்சிடலாம். இந்த தேதி அழிச்சிட்டீங்களோ இந்த ஜாதகத்தை. இது 9 பாதம்யா. இந்த கேள்வி சொல்லுங்க ஐயா. யாருங்க சொல்லுங்க. சுக்கிரன் வந்து 9வது பாதத்துல இருக்கு. இந்த கட்டத்துல 9வது பாதத்துல இருக்கு. அது இல்லாம இதுல வந்து பாத்தீங்கன்னா 4 பாதம் 3 பாதம் இருக்குதாங்க. சரி, ஓகே. 3 பாதம் ஐயா. 9 + 3 12. 9 + 3 12. 12 × 3 36. 36. 12, 24. அதுல ஒரு 3 டிகிரி. அதாங்க 38, 39 டிகிரி ஏறனால இருக்கு. லக்னம் வந்து பாத்தீங்கன்னா இங்க லக்னத்துல சுக்கிரன் ஒட்டி லக்னம் இருக்கு. லக்னத்துக்கு மேலதான் குரு இருக்கு. சனி வந்து 12ஆம் இடத்து பாடி 12ங்கிறது விரயஸ்தானம். ஸோ ஒண்ணு வெளிநாடு போகலாம், அல்லது நோய் பிணி இப்படி இருக்க வாய்ப்பு. அது இல்லாம வந்து பாத்தீங்கன்னா குரு வந்து சந்திரன் காலில் உட்காந்துடுறாரு. அதனால வந்து சந்திரன் காலில் உட்காந்தனால அவர் யார் சந்திரன் காலில் உட்காந்தீங்க? குருங்கய்யா. குரு. சரி சரி சரி. சந்திரன் காலில் உட்காந்துறாரு. 5ஆம் இடத்துல கேது மாந்தி வேற சேர்ந்துடுறாங்க. அதனால குழந்தை சம்பந்தமா பிரச்சனைகள் கொஞ்சம் கொடுக்கும். குரு சந்திரன் கால குழந்தை சம்பந்தமா பிரச்சனைகள் 5ஆம் இடத்துல கேது மாந்தி இருக்கிறது. ஆனா இவர் காதல் திருமணம் செஞ்சிருக்கிறதுக்கு வாய்ப்பு. அதுக்கப்புறமேட்டு 12ல சனி இருக்கிறதுனால மருத்துவ செலவோ அல்லது வெளிநாடு விரயமோ இந்த மாதிரி பண்ணிருக்கிறதுக்கு வாய்ப்பு. ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகமும் எல்லாம் மாட்டி இருக்கு. மாந்தி மட்டும் கொஞ்சம் தள்ளி இருக்குதுங்க ஐயா. அதனால காலசர்ப்ப தோஷத்துல இருக்கிற ஒரு ஜாதகமா பார்க்கிறோம் நாங்க. வேற விருச்சிக ராசி அனுச நட்சத்திரம் சந்திரன் வந்து நீசம் அதிகம் அந்த மாதிரி பாக்குறோம் ஐயா. நன்றிங்க. இவர் துணிஞ்சது சொன்னதுக்கு நன்றி. இவருடைய ஆய்வு, அவருடைய திறமை, அவருடைய முறையில் எடுத்துட்டாரு. அவரும் தப்பு இல்லை. ரைட். இப்ப நீங்க அவர் எடுத்த முறைக்கு நாங்க போக மாட்டோம். ஏன்னா நம்மளது வேற முறை. ஒரு ஜாதகத்துல ஆண் ஜாதகத்துல எழுதி வச்சுக்கலாம். சுக்கிரன் கெட்டால் அந்த ஜாதகனுடைய மனைவி அசிங்க அவமானத்தை தேடி தந்துருவார். இதை எழுதி வச்சுங்க எந்த ஜாதகத்திலையும். ஆனா இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, சுக்கிரன் கெட்டுருச்சான்னு கண்டுபிடிக்கலாம். சுக்கிரன் கெட்டுருச்சா, நீசமான கெட்டு போயிருமா? கண்ணியில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சுக்கிரன் கெட்டதில்லை. சுக்கிரன் கெட்டுருக்குதான்னு முதல்ல கண்டுபிடிக்கலாம். மிகப்பெரிய ஆய்வு தான். சுக்கிரன் கெட்டுருச்சா அப்படி பார்க்கணும். ஒரு ஜாதகத்துல எந்த லக்கணமா இருந்தாலும் சரி, ஒரு ஆணுடைய ஜாதகத்துல
சுக்கிரன் கெட்டால் அந்த ஜாதகனுக்கு வரக்கூடிய மனைவி அந்த ஜாதகனுக்கு அசிங்க அவமானத்தை தேடி வச்சிருவாள். அது ஒரு விதி. சுக்கிரன் எப்படி கெட்டு இருக்குது? இப்ப சுக்கிரன் இந்த ஜாதகம் கெட்டு போச்சுன்னு சொல்றோங்க, பலனை இழந்துருச்சுன்னு சொல்லலாம், கெட்டு போச்சுன்னு சொல்லலாம். இது எப்படி கண்டுபிடிப்பீங்க? இதுதானே விதி. ஐயா சக்தி வர சுக்கிரன் கெட்டு போனங்கிறது பதில் சொல்லுவார். சொல்லுங்க சார். இப்ப சுக்கிரன், ஆமா, ஒரு ஜாதகம் பாக்குறான் தம்பி, என்ன சொல்ற பேரு சரவணகுமார் கூட சொன்னாரு. அவ்வளவு யாரும் சொல்ற தப்பு இல்ல. இந்த ஜாதகத்துல சுக்கிரன் கெட்டு போயிருச்சா, சுக்கிரன் பலமா இருக்குதான்னு கண்டுபிடிக்கணும்ல. அந்த கெட்டு போயிருச்சா பலமா இருக்குதாங்கிற கண்டுபிடிச்சா ஜோதிடருடைய வேலை. இந்த லாஜிக் இல்லாம, இந்த விதி தெரியாம நீங்க ஜோதிடம் சொன்னா பலிக்காது. இதுதான் என்னுடைய வாதம். இப்ப இந்த ஜாதகத்துல எப்படி சுக்கிரன் கெட்டு போயிருச்சுன்னு எடுக்கணும்னா, நீசம் ஆகிறதெல்லாம் கூட பேர்ல லக்னத்துல நீசம் ஆகலாம். அது கிரகம், ஒரு கிரகம் எந்த நட்சத்திரத்துல இருக்குத அந்த நட்சத்திர அதிபதியாவே மாறிடுவேன். அப்ப அந்த ஜாதகத்துல சுக்கிரன் யாருடைய நட்சத்திரம் இருக்கிற? சித்திரை 2ல, சித்திரை 2ல இருக்கிறாரா? அப்ப அவர் அஷ்டமாதிபதி தொடர். ஒரு பெண், அவர் ஆண் ஜாதகத்துல சுக்கிரன் கலஸ்தர ஸ்தானாதிபதி கூட அப்புறமேல் தான். முதல்ல சுக்கிரன் தான் அது அதிகமான பலன் தரும். ஏன்னா உடம்புல ஆண் பாதி பெண் பாதி கலந்துருக்குது. சுக்கிரன் கெட்டாக அந்த ஜாதகத்துல அவனுடைய மனைவி அசிங்க அவமானத்தை கொடுக்குங்கிறது ஒரு விதி. எழுதி வச்சுக்கீங்க. சுக்கிரன் அஷ்டமாதிபதி கால்வாங்க, அது மிகப்பெரிய தப்பு. அடுத்தது, அந்த அஷ்டமாதிபதி கால் வாங்கி அந்த அஷ்டமாதிபதி எந்த நிலையில இருக்கிறான்னு பார்க்கணும். அந்த அஷ்டமாதிபதி நீசமாயிட்டார். அப்ப சுக்கிரன் என்ற நட்சத்திராதிபதி நீசமாயிட்டார். அப்ப அஷ்டமாதிபதி நீசமாயிட்டார். 8 தொடுது. பெண்ணாலை, நான் நேற்று சொல்றது அவர்கிட்ட தான். பெண்ணாலை இனி எமனையா பார்த்துருக்கணும். செத்து செத்தான் பிழைச்சிருப்பேன். அந்த உன் மனைவியாடா நீ செத்துதான் பிழைக்கணும். உன் மனைவி தான் உன் அந்த அளவுக்கு விட்டுருப்பாடு. அசிங்க அவமானத்தை செய்திருப்பாள் உன் மனைவி. உனக்கு அகப்பேரை தேர்ந்தெடுத்திருப்பார், கெட்ட பேர் தேர்ந்தெடுத்திருப்பார். அந்த பொண்ணு அந்த காலத்துல நீ செத்துதான் பிழைக்கணும். நான் 2 தடவை செத்தே பிழைச்சேன், 2 தடவை செத்தே பிழைச்சேன். அப்ப அந்த மனைவி என்ன செய்திருப்பாள் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த ஜாதகனுக்கு திருமணம் பண்ணி லவ் எல்லாம் பண்ணல, பெரியவங்களாக பண்ணி வச்சிருக்காங்க. திருமணத்தை பண்ணி ஒரு ஆண் பொண்ணு பெற்றுட்டு இந்த ஜாதகனை விட்டுட்டு, குழந்தை குட்டியெல்லாம் விட்டுட்டு இன்னொரு ஓடி போயிட்டான். இப்ப இது அசிங்க அவமானத்தை கொடுக்காதா? இது வரைக்கும் வரல. அந்த அம்மா போய் ஒரு 3-4 வருஷம் இது வரைக்கும் வரல. இனிமேல் வந்தாலும் ஏற்றுக்கொள்வதில்லை. அப்படி ஒரு கால் வந்தாலும் அந்த ஜாதகம் இறந்துருவான். அந்த மனைவி அவனோட பொழைக்கணும் பெரியவங்க எல்லாம் சேர்த்து வச்சாலும் அந்த ஜாதகம் இறந்துருவான். ஏன்னா 2 குழந்தைங்க, ஒரு பையன் ஒரு பொண்ணுங்க. அதுக்கு விதிமுறை சொல்லலாம். ஒரு பையன் ஒரு பொண்ணு 2 குழந்தை பெத்து போட்டு இந்த ஜாதகம் விட்டுட்டு அந்த ஜாதகி இன்னொரு ஓடி போயிட்டால் அந்த வேதனையில 2 பேரும் சூசைட் பண்ணிருக்கிறாரு. சூசைட் உயிர் போய்தான் பொழைச்சிருக்குது. அந்த சூசைட் பண்ணத்துல ஒரு கால் ஒரு கை வரலாம், ஒரு கால் ஒரு கை வராது போயிடுச்சு. இப்ப ட்ரைனிங் கொடுத்து ஸ்டிக் வச்சு நடக்கிறேன். ஸ்டிக் வச்சு நடந்து நீங்க மாதாந்திர கூட்டத்தை போடுறீங்க இல்லையா, அந்த கூட்டத்துக்கு நான் வரேன். கார் வச்சு எப்படியோ வரேங்க. மேல்மணி ஏறணும்னு நான் சொன்னேன். நான் எப்படியோ 9 மீட்டருக்கு வரணுங்கிறார் இந்த ஜாதகன். கண்டிப்பா வரணுங்கிறார். சரி, இப்ப ஒரு கலஸ்திர காரகன் ஆகிய நின்ற நட்சத்திராதிபதி நீசமா நல்லா யோசனை பண்ணி ஆகிக்க உள்வாங்கிக்க. ஒரு ஜாதகத்துல கலஸ்திர காரகன் என்ற நட்சத்திர நீசமா, கலஸ்திர ஸ்தானாதிபதி அவரு நீசமா? இப்ப கலஸ்திர ஸ்தானாதிபதி யாருங்க சார்? கலஸ்திர ஸ்தானாதிபதி யார்? கலஸ்திர காரகமா சுக்கிறேன், கலஸ்திர ஸ்தானாதிபதி குரு. அப்ப கலஸ்திர காரகன் என்ற நட்சத்திராதிபதி நீசம், கலஸ்திர ஸ்தானாதிபதி என்ற நட்சத்திராதிபதி நீசம். 2ஆம் கட்டம்னு சொல்லுவாங்கல்ல கிராமத்துல, ஒரு 2 கட்டம். 2 கட்டி போச்சா இல்லையா? அதை விடுங்க. அப்புறமேல இப்ப மனைவியால இந்த ஜாதகனுக்கு பேர் புகழ் கிடைக்குமா, அதிக அவமானம் கிடைக்குமா? இது 2 மட்டும் இருக்குங்க. கிராம சொல்ல போனா 2 கட்டம்னா இதுதான். கலஸ்திர ஸ்தானாதிபதியும் கலஸ்திர காரகனும் 2. இது 2ம் கெட்டா அது
அதை இப்படித்தான் விட்டுட்டு போவா, அசிங்க அவமானப்படுத்தான் போவா. அதை தாங்க முடியாத சுத்திட்டு தான் படம் போகணும். அதுல போய் தான் பாதிப்பு, உடல்நிலை பாதிக்காயிருச்சு. சரி, ஒரு நோய் ஒருத்தனை தாக்குதுங்க, ஒரு ஜாதகனுக்கு நோய் தாக்குது. இந்த நோய் தாக்குறதுக்கு எந்த மாதிரியான எங்க நாடி முறையில சொல்ல பாருங்க எப்படி நோய் எடுக்கணுங்கிறது. இந்த லக்னத்துக்கு 6ஆம் அதிபதி யாருங்க? சனி. அவர் நின்ற நட்சத்திராதிபதி யாருங்க? 6ஆம் அதிபதி நின்ற நட்சத்திராதிபதி நீசம், பகை, அஸ்தங்கம், 6 to 12 லக்னத்தோடு தொடர்பு ஏற்பட்டால் இந்த ஜாதகத்துக்கு அது ஒரு தீராத நோய் வரும். அது இருந்து கொண்டே இருக்குமா, அதனால உயிர் போகவே இருக்குமா. அப்ப உங்களுக்கு நிறைய இந்த நோய் என்னென்ன தாக்கும் அப்படிங்கிறது பாத்துக்கலாம். சனின்னு வந்தா 6ஆம் அதிபதி லக்னம் தொடர்பு, அவர் நின்று வச்சதை நேசம் அஸ்தகம் பகை பெற்றால், சனியா இருந்தால் வலுப்பு வரும், காக்கா வலுப்பு வரும், இல்ல பிராலிசு வரும். கேது படப்படக்க நிக்க மாட்டாங்க, ஆடுவாங்க, கை கால்லாம் ஆடுமா. குருவா இருந்தா கல்லு கொழுப்பு கட்டி கறி சதை இப்படியே வருமா. சுக்கரம் இருந்தா கிட்டி சக்கரை அதிகமாகி சக்கரை அதிகமாயிடும். சந்திரன் இருந்தா கிட்டி போயிடும். சூரியனும் செவ்வாயுமாக இப்படி இருந்தா எலும்பு நுணிக்கிற எலும்பு ஓட்டை. இப்படி எல்லா இடத்துலயுமே நாங்க எல்லாம் நிறைய சொல்லிருக்கோம் யூடியூப் சேனல்ல. அப்ப லக்கணத்துல சனி இருக்குது, லக்கணம் தொடுது, 6ஆம் அதிபதி அவர் நின்று வச்சதுல நேசம் பெற்றுச்சு, காக்காவுக்கு பேர் பாலிஸ் வந்துருச்சு, கை கால் எப்பயுமே ஆடிக்கிட்டே தான் இருக்குமா. இப்ப நோய்க்கு இப்படி எடுத்தோமா அருமையா எடுக்கலாம். நான் ஒரு ஜாதகம் பார்த்தேன், எனக்கு ஜாதகம் காக்காவுக்கு சொன்னோம். கும்ப லக்கணம் 2ஆம் அதிபதி குரு போய் கடகத்துல சனியோட காலில் சனி நீசம் 1, 6 லக்கணம் தொடர்பு ஏற்படுச்சு, காக்காவில் போனா ஆமான்னு விட்டாங்க. நீங்க அருமையா எடுக்கலாம், எங்க சுகநாடியில அற்புதமா மாரி எடுக்கலாம். ஒரு கிரகம் என்ற நட்சத்திராதிபதி தான் அவளுக்கு போன. இப்ப கிரகத்தை எடுத்துக்கிறோமா, இப்ப பாரு நம்ம நவசார் சார் சொன்னார் லக்கண புள்ளி பாருங்க. நாங்க லக்கண புள்ளி பார்த்தான் சொல்லுவான். ஒரு ஜாதகத்துல லக்கண புள்ளி லா போடுவோம்ல, லக்கணம் ஒரு நட்சத்திரத்தை நிற்கும். லக்கணம் என்ற நட்சத்திராதிபதி நேசமானாலும் அஸ்தமானாலும் பகைப்பட்டாலும் 6 to 12 போனாலும் கூடு மட்டும் தான் அது ஸ்டெடியா இருக்க. அப்ப லக்கணமே கெட்டு போச்சு. லக்கணங்கிறது இந்த லைட் போடுங்க. இந்த லக்கணங்கிறது இந்த லைட்டு. இந்த லைட் நல்லா எரியுதுன்னா ஸ்டாண்ட் இருக்கணும், கரண்ட் இருக்கணும், சொருவது நல்லதா அங்க பின் சொரு இருக்கணும், கரண்ட் விட்டாச்சு அப்பதான் லைட் எரியும். அது போல லக்கணங்கள். அப்ப இந்த ஸ்டாண்டு தான் அதுக்கு உயிர். இன்னும் சொல்ல போனா ஒரு மரத்துக்கு கீழே வேறு இதெல்லாம் நல்லா இருக்குதான் லக்கண புள்ளி. நேற்று ஒருத்தர் வந்தார், 4 ஜாதகம் கொண்டு வந்தார். அப்படி இப்படி ஏதோ படி வந்தாரு. லக்கணம் நேசம், லக்னாதிபதி நேசம், லக்கணம் நேசம், 3 நேசம். நான் சொன்னேன் ஜாதகம் பார்க்க வந்துக்கிட்ட உங்ககிட்ட சொல்லலாம், இது கூடு முட்டுனே அவட்டு சொல்லலாமா, சொல்லக்கூடாது, சோச்சியம்பா வர மாட்டாங்க. நான் அப்படி சொல்ல, இது 3 வீக்குங்க. நீ சம்பாதிச்சது சொத்து, வண்டி, வாகனம், காசு, பணம், பொன்பொருள் எதுவுமே இருக்காது. வார வீட்டுல கேட்க ஆமாண்டாங்க. நீ போய் இந்த யூடியூப்ல பேசுற மாதிரி மேடையில பேசுற மாதிரி நீங்க கூடு முட்டம்லாம் வந்தீங்கன்னு சொல்லணும்னா ஜோசியத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. அப்ப எதுவுமே இருக்காது. அந்த ஆளுங்க திரும்ப சம்பாதனை இருக்காது. லக்னம் என்ற நட்சத்திராதிபதி, ராசி என்ற நட்சத்திராதிபதி, லக்னாதிபதி என்ற நட்சத்திராதிபதி 3, 6 to 12 பகையினை சாஸ்திரம் பெற்றா சாதாரண ஒரு ஏழ்மையான நிலை. வறுமை போட்டு கீழே இருப்பான், வறுமை வாட்டி கொண்டே இருக்கும். நீங்க அப்படிதான் சொன்ன, சொத்து பத்தி எது சம்பாதிக்க முடியாது, முதலாளியா இருக்க முடியாது, காரு பங்களா வாங்க முடியாது, ஆளுமை திறமை எது இருக்காது, அந்த சம்பாதிச்சு சீவனம் பண்ணலாங்க அப்படின்னு. ஆமா, வாடகை வீட்டுல இருக்கிற இந்த 3 போதுங்க ஒரு ஜாதகம் சொல்றதுக்கு. இந்த 3 போதா அதை சொன்னா அவன் பிள்ளைங்க ஜாதகம் கொடுத்தாங்க, நல்லா ஜாதகம் கொடுத்தாங்க. நான் சத்தியமான காட்சி கொடுன்னு கேட்கவே இல்லை. அவரே 2000 ரூபாய் கொடுத்து போனார். பகவான் ஏரிய என்ன கேட்டுதான் 1000 கொடுத்து சொல்லிருப்பேன். அவரே எதுவும் 2000 ரூபாய் கொடுத்தார். உண்மை, சத்தியமா சொல்றேன். என்ன கேட்டுதான் எவ்வளவு கேட்டுனா அவருடைய வறுமை பெற்று 1000 ஒண்ணு கேட்டிருப்பேன். அவரே 2000 ரூபாய் கொடுத்தாருமா. சரி வாங்கிக்கலாம், வந்தது கூட வாங்கிட்டேன். இது லக்கண புள்ளி, ராசி புள்ளி, லக்னாதிபதி புள்ளி, இது மட்டும்தான்.
ஏன்னா நீங்க 2 பேரும் அப்புறம் சொல்லுங்க. அது கொடுத்தா கேட்ட கொடுப்பாரு, அது வேண்டாம். அந்த மாதிரி இப்ப வந்து எங்க இந்த மாதிரி நீங்க ஆய்வு பண்ணா ஒவ்வொரு பாயிண்டும் எடுக்கலாம். அதை எடுத்துட்டு எல்லாம் அது கூட நீங்க இந்த மாதிரி லக்கண புள்ளி ராசி இதெல்லாம் போய் எடுத்துட்டு இப்பதான் நம்ம சக்தி பேசுறாங்க. கை காலுக்கு என்ன சொன்னாங்க? கை காலுக்கு என்ன சொன்னாங்க? கைக்கு 3ஆம் பாவம், காலுக்கு 11ஆம் பாவம். போது சொல்லுங்க. புலகால் அதான் 12 பாவமும் ஒரு அங்கமா இருங்க. நான் சொல்றேங்க, 12 பாதமும் உடல் அங்கமா, லக்னங்கள் தலை, 2 முகம், 3 இப்படி வச்சு கருத்து சொல்றேன். இருங்க சொல்லி போறேன். ஏன் கை கால வேலை செய்யல? இப்ப 3 விட்டு 11 விட்டு போட்டேன் சொல்றதுக்கு முன்னாடி இப்ப நடப்பு திசை நடப்பு என்ன நடக்கும்னு சொல்லணும். அவர் அதான் அட்டாக் பண்ணணும் கிடையாது. அப்ப இவருக்கு சுத்தம் நிச்சயம் இருக்காரு, லக்ன புள்ளி நிச்சயம் வாய்ப்பு வச்சு, சந்திரன் நிச்சயம் வாய்ப்பு வச்சு, சந்திரன் 3ல இருக்காரு, 7 8 9ஆம் வீட்டுக்கு சுத்தம் நிச்சயம் இருக்காரு. இப்ப இந்த முதல் திசை சந்திரன் இருக்கிற முதல் கண்டிப்பா வைக்க வர கண்டிப்பாங்க. 3ஆம் இடமும் மாணவரம் 3ஆம் இடம் கை தொண்டை கை கால் இதை இப்படி வச்சுக்கணும். இதான் 3ஆம் பாவம். 16ஆம் பாவம் கணுக்கால், 12ஆம் பாவம் தான் பாவம். 12 பாவமும் உடல் அங்கமா, உண்மை அஷ்டவா செல்வான். 1 மணிக்கு போகும்போது எழுப்பு கேட்டா சொல்லணும். அப்படி எடுத்து சொல்லி போட்டான். இதை மனப்பாடம் வைக்கணும். 12 மணிக்கு எத்தனை மணிக்கு? அதே போல 9 கோள்களும் உடல் உறுப்புகளும், 9 கோள்களும் உடல் உறுப்புகளாம். தூங்கிடும்போது எழுப்பி கேட்டாலும் சொல்லணும். இதான் மனப்பாடம் வச்சிருக்கேன். தம்பி வாங்க இப்ப அந்த பேருங்க எங்க சுகர் நாடியில சரக்கு நிறைய வச்சிருக்கணும். ஒரு படத்துல மீனா சொல்லிருப்பா, வறுத்து வச்சிருக்கிற மிளகு போட்டு வறுத்த கோழி வறுத்து வச்சுங்க, புடிச்சா கோழிய தின்னா என்ன தின்னும்பா, அது சரக்கு வச்சிருக்கணும். சரக்கு இல்லாம நீங்க சோசியம் சொல்லக்கூடாது. 9 கோள்களும் உடல் உறுப்புகளா, நைட்டு தூங்கிடும் போது எழுப்பினா சொல்லி போகணும். 12 பாவமா உடல் அங்கமா சொல்லணும். கிரககாரகம் பாவகாரகம் இது எல்லாம் மனப்பாடம் பண்ணி சோப்புல மீனா சொன்னது நப்பி வச்சுக்கிட்டு இருக்கணும். ஒரு ஜோசியம் இருந்துச்சுன்னா பார்த்து சொல்லணும். முதல்ல இங்க இருக்கிறீங்க, நீங்க உங்க ஜாதிசான சொந்த பந்தம் வச்சுக்க. லக்னம் என்ற புள்ளி நீசம், லக்னாதிபதி நட்சத்திராதி நீசம், ராசி என்ற நட்சத்திராதி நீசம். அவன் ஒரு கூழ் முட்டை எடுப்பார் கைப்பில்ல. என்ன சொல்றேன் சொல்றேன், கூழ் முட்டை தான் தெரியாதா? வெள்ளி மீசம் போதுமா? சொல்றேன் சம்பாரிச்சு சாதனை படைக்க முடியாது. ஒரு ஊர்ல ஒரு அந்த காலத்துல தலைவர் இருந்தா அவனுக்கு ஏறுபடி பெற்று இருக்குமா. இன்னைக்கு எம்எல்ஏ மந்திரி வச்சுங்க, ஒரு மந்திரி பேசுறதுக்கு பின்னாடி 10 எடுபடி இருக்கும். அந்த எடுபடி வேலைக்கு தான் போக முடியும். இந்த 3 கெட்டு போயிட்டான். நீங்க இந்த 3 கெட்டு போய் இவன் கார் வச்சுக்கிறான், பங்களா வச்சுக்கிறான், 100 ஏக்கரா வச்சுக்கிறான், பணக்காரன் காட்டுங்க. நான் இன்னும் சோசிட்டு எழுதி உங்களுக்கு சாசனம் பண்ணி வச்சுட்டு போறேன். இருக்கவே முடியாது. இந்த 3 கெட்டு போயிட்டு அவன் கூழ் முட்டை, அவன் ஏற்படுத்தி தான் அவன் எந்த செயல் பண்ணி பண்ண முடியாது. கூழ் முட்டைன்னா என்னன்னு கேட்கறான் அண்ணன். கோழி முட்டைடுதா? ஒரு கோழி நாட்டுக்கு எத்தனை முட்டையிடும் அது தெரியாது. 16 17 முட்டையிடும். முட்டையிட்ட வேண்டி அடை எத்தனை நாள் காக்கும்? 60 நாள் காக்கும். 15 நாள் அடை காக்கும். அப்ப முட்டை இட்டத்துக்கும் அந்த அடகாகிறதுக்கு 30 நாள். 17வது முட்டைட்டா அடகாத்து குஞ்சு பறிக்கும் போது எத்தனாவது நாள் முட்டை இருக்கும்? 13 நாள். சூடு ஏறாது. கோழி முட்டை அடக்காகிறது சூடு ஏற்றுறதுக்கு தான். அந்த சூட்டுல தான் குஞ்சு பறிக்கும். 13 நாள் தான் ஒரு முட்டை, அது குஞ்சு பறிக்காது, அப்படியே இருக்கும். கரு அப்படியே தான் இருக்கும். அது குஞ்சு பறிக்காது. அதுதான் கூழ் முட்டை. குஞ்சும் பறிக்காது, அது சாப்பிடவும் கூடாது. பெரிய சொன்னாங்க கூழ் முட்டை சாப்பிடாதாங்க. ஏன்னு கேட்டேன், அது ஒரு விளக்கம் சொன்னாங்க. ரத்த பழத்தை சாப்பிடாதாங்க. ஏன்? கூழ் முட்டை சாப்பிட்டீங்கன்னா நீங்க என்ன சாப்பிடுறீங்களே அதுதான் உங்களுடைய
உங்களுடைய உயிரினத்தோட உங்களோட செல்லு கூழ் முட்டையா சாப்பிடுன்னா நம்மளுடைய செல்லும் கூழ் முட்டையா போயிடும். ரத்த பழம் சாப்பிட்டா ரத்த குழந்தை பிறக்கும்னு சொன்னாங்களா இல்லையா? அந்த தன்மை ரத்த குழந்தை சாப்பிட்டா ரத்த குழந்தை பிறக்கும். இது ஒரு தன்மை. நீங்க சாப்பிட்றதுதான், நீங்க நினைக்கிறது தான் உங்க வாழ்க்கையே. நாங்க அப்ப பொருள்கள் நல்லதா இருக்கணும் சாப்பிட்றதுக்கு. இப்ப ஹைபிரிட் சாப்பிட்டு இருக்கிறானா, இன்னும் 50 வருஷம் கழிச்சு ஒருத்தரோட பிள்ளை பிறக்காது. நீங்க என்ன எழுதி வச்சுக்கீங்க. நான் உண்மையை சொல்றேன். ஹைபிரிட் பண்ணிட்டான், எல்லாமே ஹைபிரிட். ஹைபிரிட்ல விதை இல்ல, கல்லை விட்டு உடைங்க, 2 கல்லை விட்டு மூணு முளைப்பு இருக்கும். அந்த ஹைபிரிட்ல எதுவுமே இல்ல, அது எப்படி குழந்தை பிறக்கும்? இன்னும் 50 ஆண்டு கழிச்சு ஒருத்தரோட பிள்ளை பிறக்காது. ஊசி போட வேண்டியதான். 3 கரு வைக்கிறான், 1 போய் 2 ஆண் பொண்ணு. எங்க ஊர்ல எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு பெரும்பாலும் ஊசி போட்டுதான் பிள்ளை பெற்றுட்டு இருக்கிறான். ஊசி வரது கரு தான் போட முடியும். உனக்கு கருணை என்னன்னு தெரியுமா? அது தெரியாது, விட்டுருங்க. அப்படித்தான் பிள்ளை பிறப்பான். ஆணும் பொண்ணு சேர்ந்து போனா பிறகு அரிது. உண்மை நடக்க போது 50 வருஷம் கழிச்சு பாருங்க. சரி, அப்ப இந்த 3 நல்லா சாதம் பார்த்தீங்கன்னா சொல்லி கொள்ளாங்க. அப்புறமெல்லாம் அதெல்லாம் வேற. இந்த 3 கெட்டு போயிடுச்சுன்னா அவன் எதுவுமே செயல்படாத போயிடுவான். அப்ப இந்த 3 உச்சம் பெற்று லக்னம் என்ற நட்சத்திராதிபதி உச்சாதிபதி கால லக்னம், ராசி என்ற நட்சத்திர உச்சாதிபதி கால லக்னம், லக்னாதிபதி உச்சாதிபதி கால லக்னம், 10ஆம் அதிபதி என்ற நட்சத்திராதிபதி உச்சாதிபதி காலம்டா. ஆயிரக்கணக்கான பேர் கம்பெனி நடத்துவான். பெரிய கோடீஸ்வரன் இருப்பான், காரு பங்களா இருக்கான். அவன் நடந்து போனா ஊர் உலகமே போய் கையெழுத்து கும்பிடான். அப்படி ஒரு ஜாதகம் பிறந்திருக்கிறான். அவன் தான் இனிமேல் இந்த நாட்டுக்கு முதலமைச்சராக வரப்போறான். அவன் ஜாதகம் யாரு என்னங்கிறத நான் ஒரு 6 மாதம் கழிச்சு நான் விடுறேன், வெளியே விடுறேன். அப்படி ஒரு ஜாதகம் ஜாதகம் இருக்குது. அப்படி ஒரு ஜாதகம் இருக்குதுங்க, நான் சொன்ன மாதிரி இருக்குது. அது யாரு என்னன்னு பின்கால சொல்லிக்கலாம். இப்போ ஒரு ஜாதகம் எங்க சுகர் நாடியில விதிமுறைகள் ஏகப்பட்டது இருக்குதுங்க. நிறைய விதிகளை சேர்த்து வைக்கணும். விதிகள்லாம் சேர்த்து வச்சாதான் நீங்க சோசியம் சொல்ல முடியும். இந்த ஜாதகத்தை ஆனா பொண்ணா இப்படி பார்த்தோன்னு சொல்லி விடுவேன். இந்த ஜாதகத்தெல்லாம் இப்படி பார்த்தோன்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு சில விதிமுறை சொல்லலாம். எழுதி வச்சுங்க. லக்னத்துல சனி, 7ல சூரியன், அல்லது 7ல சனி லக்னத்துல சூரியன், இப்படி எந்த லக்னத்திலயும் இருக்கக்கூடாது. அடுத்தது லக்னத்துல சந்திரன், 7ல புதன், அது லக்னத்துல புதன், 7ல சந்திரன், இது இருக்கக்கூடாது. இந்த கிரகம் தான் இருக்கக்கூடாதா? இல்ல, இந்த கிரகம் இருக்கிற நட்சத்திரத்துல கூட இருக்கலாம். இப்ப நான் சொன்னது புரியுது? என்ன சொல்லுவாங்க? மொத்தத்துல லக்னத்துல சனி, 7ல சூரியன், இல்ல லக்னத்துல சூரியன், 7ல சனி, லக்னத்துல சந்திரன், 7ல புதன், அல்லது லக்னத்துல புதன், 7ல சந்திரன், இப்படி இருந்தா திருமண கல்யாணம் பண்ணா டைவர்ஸ் ஆயிருங்க. எந்த ஜாதகம் 100 ஜாதகம் சரிங்க. இங்க சனி சூரியனா, இப்ப இங்க சந்திரன், இங்க புதனா, இங்க புதன், இங்க சந்திரனா, இப்படி இருந்தாலே டைவர்ஸ். சரி, கிரகமே இல்லைங்க. இங்க சனியோட நட்சத்திரம் என்ன நட்சத்திரம் இருக்குங்க? உத்திரட்டாதியில 9 கிரகம். அதனாலும் சரி, அது என்ன கிரகம்? சனி. இங்க உத்திராட காலுக்கு தான் இங்க 9 கிரகம் மேல சூரியன். நீங்க இங்க சூரியனையும் இங்க சனியுமே வேண்டியதில்லை. அந்த கிரக நட்சத்திரத்துல இருந்தாலும் போதும். அங்க என்ன நட்சத்திரத்துல கிரகம் இருக்குன்னு சொன்னா, உத்திரட்டாதியில 9 கிரகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது சனி. இங்க உத்திராடம் 3, 2, 3, 4 இருக்குதுல, 9 கோள்கள் எது இருந்தாலும் சூரியன். இப்படி இருந்தாலே திருமணமான டைவர்ஸ். 1 தரம் 2 தரம் 3 தரம் எத்தனை நாள் பண்ணிட்டே இருப்பாங்க. நாங்க சொல்லுவோம் இதுக்கு பேர் சேராட்டம். சேராட்டம் சேராட்டம் என்ன? நான் இருக்கிறது 1ஆம் நம்பர் கிராமம், குக்கிராமம். நான் இருக்கிறது 1ஆம் நம்பர் கிராமம். எங்க தாத்தனுக்கு 15 ஏக்கர் 8 கிணறு, 60 படி செம்பிளாடு, 60 படி வெள்ளாடு, 12 சாத மாடு, 12 சாத எருமை. அதை மேய்ச்சோம்னா நான் குக்கிராமத்தில் இருக்கிறேன். இந்த மாதிரி சூரியனோட நட்சத்திரத்திலையும் சனியோட நட்சத்திரத்திலையும் லக்னத்திலையும் 7லயும் எந்த கிரகம் ஆணா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் டைவர்ஸ். பொண்ணா இருந்தா 4 கல்யாணம் பண்ணா அதுக்கு பேர் சேராட்டம்.
ஆணா இருந்தாலும் 5 கல்யாணம் பண்ணுவான், அவனும் சேராட்டத்தான். நிறைய பேர் உட்காந்துக்கலாம். உட்காந்துக்கலாம். இந்த இங்க பாருங்க, இங்க சந்திர நட்சத்திரமும் புத நட்சத்திரமும் நேருக்கு நேர் 7 ஆகுமா? ஆனா சந்திர நட்சத்திரமும் புத நட்சத்திரம் நேருக்கு நேர் 7 ஆகுமா? என்ன நட்சத்திரம் சொல்ல பார்க்கலாம். காப்பி கூட மறுபடியும் காப்பி தர வேண்டும். இங்க ரோகிணிக்குதான் 9 கிரகத்துல எந்த கிரகம் இருந்தாலும் அது சந்தம் தான். இங்க கேட்டக்குதான் 9 கோள் இருந்தாலும் இது லக்னமா இருந்து இந்த ரோகிணியில ஒரு கிரகம் இருந்து கேட்டையில ஒரு கிரகம் தான் அது சேராட்டம். ஆனா இருந்தாலும் பொண்ணா இருந்தாலும் அவங்க நட்சத்திரம் 2 பேர் தான். அதுக்கு திரிகோணத்துல அவங்க நட்சத்திரமா இருக்கும். அதுல கிரகம் இருந்தாலும் இதே தானே. இங்க 2 தொட்டு இங்க 2 தொட்டு போச்சுன்னா அதே தான். இப்ப இந்த சனி யாரோட காலில் இருக்குது? சனியோட காலில் இருக்குதா? இங்க யார் காலில் இருக்குது? சூரியன் செவ்வாய் காலில் இருக்குது. செவ்வாய் காலில் இருக்குதா? சரி. இப்ப இது 2மே சூரியன் சனியை சேர்ந்து போயிடுச்சு, அது சேராட்டம். இப்ப ஒரு கல்யாணம் தயவு சேர்த்து இன்னொரு கல்யாணம் ஆகுமானா இங்க பூசம் இருக்குமா, இங்க அனுசம் இருக்குமா? அங்க இந்த கிரகம் உத்திரட்டாதி பூசம் அனுசத்துல எத்தனை கிரகம் இருக்குது? இந்த செவ்வாயோட காலில் எத்தனை கிரகம் இருக்குது? அத்தனை கல்யாணம் பண்ணுவா, பொம்பளையா இருந்தாலும் ஆம்பளை இருந்தாலும். நான் சொன்னது புரியுதோ புரியலையா? புரியாது, உள்ளான புரியும். லக்னத்துல சூரியன் 7ல சனி, லக்னத்துல சனி 7ல சூரியன், லக்னத்துல சந்திரன் 7ல புதன், லக்னத்துல புதன் 7ல சந்திரன். இவங்க இருந்தாலும் டைவர்ஸ் திருமணம், பல திருமணம். இவங்க நட்சத்திரத்துல கிரகம் இருந்தாலும் டைவர்ஸ். அவங்களோட நட்சத்திரம் திரிகோணத்துல நட்சத்திரம் வரும் இல்லையா? அதுதான் சொன்னேன், சனிக்கு திரிகோணத்துல கிரகம் இருக்கு இல்லையா? இப்படி எல்லாம் எண்ணி பாருங்க, 5-6 கிரகம் தான். 5-6 கல்யாணம் பண்ணிக்கோ, பொம்பளையா இருந்தாலும் சரி ஆம்பளை இருந்தாலும். நீங்க அச்சமே படா சொல்லலாம். இப்படி இருந்துச்சுன்னா ஒரு 2-3 கல்யாணம் பண்ணி வச்சா கேட்கலாம் தாராளமா. ஆமானுதான் சொல்லணும், அது மாற்றி சொல்ல முடியாது. இதுதான் விதி. அப்ப கடக லக்கணமா இருந்து பூசத்துல ஒரு கிரகம், உத்தராத்துல ஒரு கிரகம் தான். நானும் பார்த்தோன்னு சொல்லி 2 கல்யாணம் 3 கல்யாணம் போவோம், கன்னியாசிம்பாங்க. இப்படியே அந்த கிரகத்தெல்லாம் போட்டுக்கணும். அப்ப சந்திரன் சூரியன் சனி இந்த 4 கிரகத்துக்கு 12 நட்சத்திரம் இருக்குது. லக்கணமா இருந்து இப்படி கிரகம் உட்காந்து இத்தனை கல்யாணம் பண்ணுவாங்க. சந்திர நட்சத்திரத்துல இருந்தா அந்த கிரகம் அப்படி மாறிக்கும். லக்னத்துல சனி மட்டும் இல்ல, உத்திரட்டாதியில உத்திரட்டாதி நட்சத்திரமா சனியே வேண்டாங்க, வேற எந்த கிரகம் தான் அர்த்தம் மாறும். இங்க சூரிய நட்சத்திரத்துல எந்த கிரகம் அர்த்தம் மாறும். நட்சத்திரமே வேண்டாம், சனி சூரியன் சந்திரன் புதன் இப்படி இருந்தாலும் தான் விதி. அவங்க ஏற்றுக்கொள்வதில்லை. புதனுக்கு பகையான கிரகம் ஒரே கிரகம் யாரு? கிடையவே கிடையாது. எந்த பஞ்சாயத்துல காட்டுவாங்களா? புதனுக்கு ஒரே ஒரு கிரகம் பகையான கிரகம் புதன் சந்திரன் மட்டும்தான். மற்ற கிரகத்தெல்லாம் புதன் அவ்வளவு கொள்ளாதே கிடையாது. புதனுக்கு ஒரே ஒரு பகையான கிரகம் சந்திரன் மட்டும்தான். ஏன் அந்த கிரகம் பகையை கொள்ளுது? கதை சொல்லி வச்சுக்கிறீங்களா? ஏழாம் என்ன படைச்ச அப்படின்னு அது கோபம் அந்த புதனுக்கு. இன்னொன்னுங்க, புதன் சந்திரனை பார்த்தாலும் சந்திரனுடைய நட்சத்திரத்தில் இருந்தாலும் புதன் கெட்டு போயிருங்க. புதனுடைய 2 புதன் இருக்குதுங்க. எப்ப சந்திரன் இருக்குமா அப்படி பார்த்தா வாக்குஸ்தானம் கெட்டு போயிருங்க, படிக்க மாட்டாங்க. புதனை சந்திரன் பார்த்தாலும் கெட்டு போயிருங்க, அவ்வளவு கடுமையானது. சந்திரனுக்கு நட்பான கிரகம் யாருங்க? சந்திரனுக்கு நட்பான கிரகம் யாருங்க? சூரியன். அடுத்தது கிடையவே கிடையாது. இல்ல இல்ல, சூரியன் மட்டுமே தான் கிரகம். சந்திரனுக்கு புதன் தான், அவனோட சூரியன். ஆணிதரமா எழுதி வச்சுக்கணும். நீங்க இல்ல நூல்ல இருக்குது அந்த நூலுக்கு சொல்லவே கூடாது. சந்திரனுக்கு 2 நட்பு கிரகம், புதன் 1 சூரியன் 1. அப்ப மகனுக்கு அப்பா கொள்றான்,
மகன் அப்பனை பகையா கொள்றான். மீனா சொன்னாலா, சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கிறேன், மிளகு போட்டு பருத்து வச்சிருக்கிறேன், பிடிச்சா கோழிய தின்ன, பிடிக்கலன்னா கோமரிய தின்ன. விஜய் சொல்றது பிடிச்சா விதி எடுத்துக்க, பிடிச்சத விட்டு. இதான் விதி. இதுல ஆயிரக்கணக்கான விதிகள் இப்படி இருக்குங்க. ஒரு ஜாதகத்துல பொதுவாக சந்திரன், புதன், குரு கெட்டு போச்சுன்னா பைத்தியம். அந்த ஜாதகத்துக்கு பைத்தியம். இன்னொன்னு சொல்றேன் கேளுங்க, அந்த கிரகம் கெட்டு போச்சாங்கன்னா கண்டுபிடிக்கணும். அந்த ஜாதகம் கெட்டு போச்சாலும் கண்டுபிடிக்கணும். எந்த வழியில கெடுது அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஒரு கிரகம் கெட்டு போச்சுன்னா எதை வச்சு தீர்மானம் பண்ணுவீங்க? சொல்ல அஸ்தகம், மூணாவது எடுப்பாண்டு, பகை, நீசம், கல். இந்த விதி ஒரு கிரகம் பலமா இருக்குதா அவர் பார்த்து உழைச்சிட்டு போறதுதான். ஒரு கிரகம் பலமா இருக்குதா அப்படின்னா கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி, உச்சம், நட்பு, சமம். இன்னொன்னு சொன்னாங்க, சமம் பெற்ற கிரகம் தான் நன்மையா நல்ல வேலை செய்யுமா. சமமா இருக்கு பார்த்தீங்களா ஒரு வீட்டுல, அந்த கிரகம் தான் நல்லா வேலை செய்யுமா. ஆட்சியில் இருக்கிற கிரகம், உச்சத்துல இருக்கிற கிரகம்னா கருவத்துல இருக்குமா, உச்சமத்த கருவமாகுமா. அண்ணன் கிட்ட வந்து கோடிக்கணக்கான பணம் ஆடிக்காரா வந்து உட்காந்து நம்மளை மதிப்பார, சமமா இருக்கிறார், அதனால கை கொடுங்க. அண்ணன் சமமா நம்ம கூட பேசுறாரு. இதேதான் கிரகமும். உச்சமத்த கிரகம் எல்லாம் அண்ணன் தான் பார்க்கணும். அவங்கள சமம் பெற்ற கிரகம் தான் நம்ம எல்லாமே சம்மர் எல்லாம் ஒன்னா உட்காந்து நம்ம பேசுறோம். உச்சம் பெற்ற கிரகம்லாம் வந்து உட்காராது, அவங்க கொண்டே கிடக்குறாங்க. அதனால ஒரு கிரகம் ஒரு ஜாதகத்துல கேந்திரம் திரிகோணம் ஏறி சமம் பெற்று சுபகிரகம் பார்த்தா லக்னாதிபதினா உலகத்தோடு ஒத்து போவான், எல்லாத்தையும் அரவணைப்பான், எல்லாத்தையும் அரவணைப்பார். சரி நான் முடிச்சிருக்கேன். அப்ப ஒரு கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி, உச்சம், நட்பு பெற்று இருக்கிறத விட சமம் பெற்று சுபகிரக சேர்க்கை பார்வை பெற்றிருக்கணும். அந்த கிரகத்துக்கு ராஜ்யம் 6 இருக்க கூடாது. அவர் நின்ற நட்சத்திராதிபதி கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி, உச்சம் பெற்று இருந்தா, அது லக்னாதிபதியா இருந்தா உலகத்தோட ஒத்து போவான். உலகத்துல எல்லாமே அவனுக்கு சேரும். அவன் உழைச்சு வீடு, வண்டி, வாகனம், ஆடுபவர், அசைம்பது, சொத்து பெற்று ஜோதிட கலை இத்தனை கலைங்கிறது உங்களோட ஒருவனாக இருந்து செயல்படுவான் சொல்றான். அதோட இன்னொரு சொல்லுங்க பாருங்க, லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்த கிரகம், லக்னாதிபதிக்கு கால் கொடுத்த கிரகம் கேந்திரம் திரிகோணத்துல ஆட்சி, உச்சம் பெற்று இருந்தால் அந்த ஜாதகனை உலகத்திலையும் பார்க்கும். இப்பன்னு சொல்லி நாமக்கல் மாவட்டம் நாதாந்திர கூட்டத்துல எனக்கு பேச வாய்ப்பு கொடுத்த சத்தியகுரு ஐயாவுக்கும், பொருளாளர் செயலாளருக்கும், இதுவரைக்கும் பொறுமையா கேட்ட உங்களுக்கும், அஸ்ட்ரோ சத்தியகுரு யூடியூப் சேனல்ல பார்த்து கொண்டிருக்கோம் உங்களுக்கு அனைவருக்கும் நன்றி கூறி நன்றி, வணக்கம்.